ஆதாம் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இப்ப நான் ஸ்டோரி சொல்ல போறேன். நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய ஆதாமுக்காக எப்படி படைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆதாம் யாருடைய குமாரன்? இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும், யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும், எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், எந்த இனமா இருக்கலாம், எந்த தேசமா இருக்கலாம், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவன் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இப்ப நீங்க நான் யாருடைய பிள்ளையா மாறிட்டோம்? நீங்க நான் யாருடைய பிள்ளையா மாறிட்டோம்? இப்போ தகப்பன் தம்முடைய முதல் குமாரனாகிய ஆதாமுக்காக, நான் சொல்ல கவனிச்சுட்டு உங்க கண்ணு திறக்கப்படுவதாக, ஹல்லேலூயா, அவன் கொடுத்திருக்கிறான். அதுதான் சொல்ல போறேன். இப்போ ஆதாம் என்ற குமாரனை தேவனாகிய தகப்பன், தேவனாகிய அப்பா படைக்க போறார். இப்போ ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது, இருள் இருக்குது. ஆண்டவர் ஆதாமை படைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளைக்கு ஒழுங்கின்மை, இருள், வருத்தம், வேதனை எதுவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எதுவும் இருக்கும். நான் சொல்ற ஸ்டோரி எது அப்பாவுடைய உள்ளம், அப்பாவுடைய உள்ளத்தை பாருங்க. இப்ப முதல் நாள் ஏன் ஆதாம படைக்கல? நோ நோ நோ. ஹல்லேலூயா. தகப்பனுடைய உள்ளம் பாருங்க. இல்ல 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 இல்ல, வெளிச்சம் உண்டாக்குறது. ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக்குறது. என் பிள்ளை வரப்போறான், என் பிள்ளைய நான் படைக்க போறேன், அவனுக்கு இந்த இருள், ஒழுங்கின்மை, வெறுமை, வருத்தம், வேதனை, வியாதி, துக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என் குமாரனை படைக்க போகிறேன். ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக்குறது. வெளிச்சம் உண்டாச்சு. அப்படி பார்க்கலாம்ப்பா, இந்த வெளிச்சம் 2வது நாள்ல பெருசா வரணும். அதுக்காக ஆகாய விரிவை உண்டாக்குறாங்க. ஹல்லேலூயா. உங்க வெளிச்சம் நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம். என் பிள்ளை வரப்போறான், என் பிள்ளைக்கு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வெளிச்சம் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு அந்த சராசரமும் ஆகாய விரிவு முழுவதும் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று 2வது நாள் ஆகாய விரிவை உண்டாக்கினார். அங்கிருந்து வெட்டாந்தரை, ஏன்னா தண்ணி எல்லாம் பூமியில சேர்ந்து இருக்குது, வெட்டாந்தரை உண்டாகிறது. என் பிள்ளை அந்த பூமியில் நடமாடணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை ராஜபுரத்திலிருந்து அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு போகணும். வெட்டாந்தரை உண்டாகிறது. ஒரு பகுதி தான், 3 பகுதி சமுத்திரம் வச்சுட்டாரு. எவ்வளவு ஏசி போட்டமா இருக்குதா? சூரியன் வெப்பத்துல இருந்து இந்த பூமியை தாக்குறதுக்கு இந்த பூமியில 3 மடங்கு தண்ணி இருக்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை வரப்போறான், என் பிள்ளை நடமாடணும், அவன் என்ஜாய் பண்ணணும். அதுக்கு இந்த பூமியை நான் வெட்டாந்தரையாக சூப்பராய் உருவாக்குறேன். ஹல்லேலூயா. சுற்றின் சமுத்திரத்தை உருவாக்குறேன். ஹல்லேலூயா. 3ஆம் நாள் என்ன பண்ணிட்டாரு? முதல் நாள் என்ன பண்ணாரு? வெளிச்சம். 2ஆம் நாள் ஆகாய விரிவு. 3ஆம் நாள் வெட்டாந்தரை சமுத்திரம். 4வது நாள் சுடுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எதுவும் என் பிள்ளை மேல பார்த்தா வெறுமையா இருக்கக்கூடாது. பிரைஸ் காட். நான் சொல்றேன், நீங்க மாட்டிட்டே வாங்க. என் பிள்ளை மேல பார்த்தா நட்சத்திரம் தெரியணும், பகல்ல வெளிச்சம் தெரியணும், இரவுல சந்திரன் தெரியணும், அழகான நட்சத்திரம். என் பிள்ளை வர போறான். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அதுக்கடுத்து பாருங்க, ஜீவரா, அதாவது சமுத்திரத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மீன்களை ஜீவராசி உண்டாக்குறாங்க. வெறும் சமுத்திரம் வெறுமையா இருந்தாலும் என் பிள்ளை வர போறா, அவனுக்கு எந்த இடமும் வெறுமையா இருக்க கூடாது. அவன் எவ்வளவு மீன்களை அள்ளி சாப்பிட்டாலும் குறையாதபடிக்கு சமுத்திரத்திற்கு மீன்களை ஆண்டவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. பறவைகளை, நட்சத்திரத்தை மட்டும் இல்லைங்க, பகல்ல அவன் பார்க்கும்போது பறவைலாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் ரசிக்கணும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பறவைகளை பறக்க விட்டார். ஹல்லேலூயா. பாரு, ஒரு வீடை அப்படியே செட் பண்ணிட்டு ஒயிட் வாஷ் பண்ணி, இந்த ரூமுக்கு இந்த கலரு, அந்த ரூமுக்கு இந்த கலரு. எப்படி வந்துச்சு தெரியுமா? அப்பாவுடைய நாணம். ஹல்லேலூயா. அப்பாவுடைய ஆசை. நம்ம வீடு அப்படிதான் இருக்கணும். இது எங்க இருந்து வந்துச்சு? அப்பா கிட்ட வந்துச்சு. இது ஆடம்பரம் இல்லைங்க,
இதுதான் அப்பா விருப்பம். பேசுறார், நம்ம நல்ல ட்ரெஸ் போடுவதும் நல்ல வீட்டுல இருப்பதும் நாம் ஆசீர்வாதம் இருப்பதும் தான் அப்பாவுடைய விருப்பம். டிசன்டேஷனா இருக்கணும். இப்போ நான் ஒரு வீட்டுல போயிருந்தேன். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல பார்த்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டா ஃபுல்லா அழகா நட்சத்திரம் ஸ்டார் உள்ள தெரியுது. அல்லேலூயா, அவ்வளோ அழகா. நீங்க அப்படியே யோசிச்சீங்க. அல்லேலூயா, நம்முடைய ஒவ்வொரு தேவன் நீ ரசிக்கணும், நீ வாழணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து தான் 6வது நாள் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நாட்டு மிருகங்கள். அல்லேலூயா, பாருங்க. அதே பாருங்க, இந்த கோழி நாய் இதுக்குள்ள என் பிள்ளை என்ன செய்யணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். பேர்ட்ஸ் கூட அப்படி பேசணும். அல்லேலூயா, ஏதோ பண்றதுக்கு ஏதோ சம்பாதிக்க போறேன், ஏதோ பிள்ளை கல்யாணம் முடிச்சு இதுக்காக நம்மளை படைக்கணுங்க. அல்லேலூயா, அவர் படைச்சதை ரசித்து வாழும்படியாய் உண்டாக்கப்பட்ட செல்ல பிள்ளைகள். அல்லேலூயா, நாய் என்னென்ன வளர்க்கணும் விருப்பப்படுறீங்களோ வளங்க. அல்லேலூயா, அது காட்டு மிருகங்கள் விசுவாசத்தை மாத்துறாரு. அதுக்கு அடுத்துதான் என் பிள்ளைய உருவாக்குறேன். அல்லேலூயா, இப்போ ஆதாம் படைச்ச பொறுப்பாடு ஆதாம் அப்படி இறந்து நிற்கிறான். எந்த பகுதியும் வெறுமையாய் இல்லை. சகல விருட்சங்களால் நிறைந்த கனிகள், ஒரு ஏதேன் தோட்டத்துல நதிகள் ஓடிட்டு இருக்கிறது, எல்லாம் நிறைவு. அப்பதான் புரிஞ்சுக்கான், அப்பா சூப்பர். அல்லேலூயா, இவன் கேட்டு கேட்டு செபிக்கிற இடத்துல அப்பா நம்மளை வைக்கலங்க. அதனால நம்ம செய்ய ஒரே ஒரு ஜெபம், பிதாவே உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவிய மரம் உண்டைக்கு தாங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா, இந்த 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் நான் எப்படி உன் குடும்பத்தை நடந்தவர் அடிபம்பு போட்டு கொடுக்கிற ஏதேன் தோட்டத்துல 4 நதிகளை ஓட விட்டார். அல்லேலூயா, பேசலாம். அவன் சொன்னாரு, எல்லாம் படிச்சுட்டு ஆனா உனக்காக ஒரு மகிழ்ச்சியான வீடு வச்சிருக்கேன், வா 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 உன்னை கூட்டு போறேன். அதுதான் ஏதேன். அல்லேலூயா, அதுதான் ஏதேன். என் பிள்ளை எங்க இருக்கணும்னா மகிழ்ச்சிக்குள்ளதான் இருக்கணும் என்று விரும்புகிற நல்ல தகப்பன் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா, இப்ப ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார். எதெல்லாம் கொடுத்திருக்கிறார்? நட்சத்திரங்களை, சூரியனை, கனி விருட்சங்களை, அவன் நடமாடுவதற்காக தோட்டத்தை, மகிழ்ச்சியை, வீடு, அவனுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகளை. இவன் மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள இருக்கிறான், இவனை தேடி வேலை வாய்ப்பு வரும். அல்லேலூயா, எதுக்கு படிக்கிறீங்க? வேலை பார்க்கணும். வேலை பார்த்து என்ன செய்ய போறீங்க? சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு என்ன செய்ய போறீங்க? வீடு கட்டணும். வீடு கட்டி என்ன செய்ய போறீங்க? கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிச்சு என்ன செய்ய போறீங்க? பிள்ளை பெற்று இருக்கணும். பிள்ளை பெற்றவங்க என்ன செய்ய போறீங்க? இதுதான் உலகம். அல்லேலூயா, இது உலகம். இதுக்கு பாருங்க, ஆதாமுக்கு ஏதாவது அத்தியாவசி தேவைப்படுதா? சுத்தி கனி ஆப்பிள் அப்படியே தொங்குது, திராட்சை பழங்கள் தொங்குது. அண்டவரே சும்மா இருங்க, சண்டை சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாது, நான் போய் சம்பாதிச்சாலும் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு ஆதாம் புறப்பட்டு போகல. அல்லேலூயா, ஆதாம் தகப்பனை புரிஞ்சுக்கிட்டான். எங்க அப்பா எனக்காக எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அல்லேலூயா, நான் என்ன செய்யணும்னா இதை அனுபவிக்கணும். அவன்கிட்ட எல்லா மிருகத்தை கொண்டு வர, இதான் வேலை வாய்ப்பு. அவனுடைய ஆற்றல் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என் பிள்ளைகள் படிச்சு பெரிய ஐடில படிக்கணும், எதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு அம்மா கம்மிட்டில வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றலை பயன்படுத்துவதுதான் வேலை தவிர உங்க பிழப்பு வேலை அல்ல. அல்லேலூயா, உங்க பிழப்பு அப்பா. அல்லேலூயா, நம்ம பிழப்பு எது? அப்பா. சோர்ஸ் எது? அப்பா. அப்பா தான் வேலையை கொடுப்பாங்க. அப்பா உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் வச்சுக்க. இப்ப ஆதாம சும்மா ஏதே தோட்டத்துல சும்மா இருக்க விடல, அப்படி ஏதே தோட்டத்துல உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு அப்படி எல்லா வேலை வாய்ப்பு தேடுது, எல்லாத்துக்கும் பேர் இடலாம். நானும் நீங்கள் வேலை பார்க்கிற